ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு 2 லேயர் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த ஒரு லேயரை வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு Ctrl+J கொடுத்து ஒரு லேயரை டூப்ளிகேட் பண்ணிடுறேன். இதில் நான் டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரை என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு இப்போது 2 லேயரையுமே வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு 2யுமே மினிமைஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா என்னோட மூவ் டூலை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த ஒரு லேயரை மட்டும் செலக்ட் பண்ணி, அதாவது நம்ம எந்த லேயரை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பண்ணணுமோ அந்த லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு மறுபடியும் நான் 2 லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இமேஜை வந்துட்டு 2மே ஃபஸ்ட்டு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் அதை வந்துட்டு மினிமைஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்துட்டு நம்ம ரீசைஸ் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம நார்மலாக ரேஸ்டராக இருந்த அந்த இமேஜ் வந்துட்டு பிக்சல் உடஞ்சிருச்சு. பட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ண அந்த இமேஜ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அதே குவாலிட்டியில் இருக்குது. இதை நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி எவ்வளோ கம்மி பண்ணாலுமே வந்துட்டு இதே குவாலிட்டியில் வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுடைய பழைய ரெக்கார்ட்ஸை வந்துட்டு ரீஸ்டோர் மாதிரி இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு என்னன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பார்ப்போம். நம்மளோட பழைய வீடியோஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் டேரெக்டாக மாஸ்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு டேரெக்டாக மாஸ்கிங் பண்ணதை நம்ம என்ன சொல்லணும்னா வந்துட்டு அது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் வே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா வந்துட்டு லேயர் மாஸ்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது வந்துட்டு ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவ் வே. அதே மாதிரி தான் டேரெக்டாக வந்துட்டு ஒரு ராஸ்டர் இமேஜில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் வே. இதே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு நான் டிஸ்ட்ரக்டிவ் வே. சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் அடுத்த ஒரு அட்வான்ஸான கான்செப்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.